தினமலர் மற்றும் சத்யா இணைந்து வழங்கும் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ ஆகஸ்ட் 1 முதல் 4 வரை YMCA மைதானம், நந்தனம், சென்னை. அனைவரும் வருக. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தினமலர் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நம்மோடு புவிசார் அரசியல் விமர்சகர் பேராசிரியர் கணேஷ்குமார் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். ட்ரம்ப் குறித்து, அவருடைய நிலைப்பாடு குறித்து, சிந்தூர் ஆப்ரேஷன் குறித்து என்னெல்லாம் பேசினாருன்னு பார்த்தோம். நாடாளுமன்றத்தில் அது சார்ந்த விவாதங்கள்லாம் பார்த்தோம். அது சார்ந்து பேச வேண்டியது இருக்குது. இப்போ பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 25% வரி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்த இவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியாக இருந்தப்பறம் அவர் நடைமுறைப்படுத்தியிருக்காரு. கரெக்ட். என்னென்னா, அவரை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ட்ரேட் சர்ப்ளஸ் கண்ட்ரியாக இருக்குது. ஸோ 2-3 விஷயம் நம்ம பார்த்துருவோம். எதுக்காக இந்தியா மேலே இப்போ இவ்வளோ பெரிய காழ்ப்புணர்ச்சி, எதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னா, இந்தியா வந்து யூஎஸோட ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்க கண்ட்ரி. அதாவது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகும் பொருட்கள் அதிகம், அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகும் பொருட்கள் எண்ணிக்கை குறைவு. அதாவது பண அளவில் சொல்கிறேன், டாலர் அளவில். ஸோ இப்போ நான் வந்து நிறைய ஏற்றுமதி பண்ணுறேன், அங்கேருந்து கம்மியாக இறக்குமதி பண்ணுறேன். இது வந்து அந்த நாட்டுக்கு முதல்ல யூஎஸை பொறுத்த வரைக்கும் அப்படியே அவங்க தான் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த நாட்டுக்கு ஏற்றுமதி ஜாஸ்தியாக இருக்குது நம்மக்கிட்டேருந்து, அவங்க ஊர்லேருந்து இறக்குமதி கம்மியாக இருக்குன்றதுனால அந்த பாயிண்ட்டு அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தது என்னென்னா, இதை நம்ம செக் பண்ணணும், நம்ம இதை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே. ஸோ அதாவது ஜோ பைடனோட ஆட்சி காலத்திலேயே அவர் சொல்கிறது என்னென்னா, ட்ரேடை நான் செக் பண்ணுவேன், இந்தியாவோட செக் பண்ண வந்த பிறகும் சொன்ன முதல் வார்த்தை என்னென்னா, இந்தியா வந்து ட்ரேட் சர்ப்ளஸாக இருக்குது, இந்தியா வந்து ஒரு மோசமான நாடுன்றது வெளிப்படையாகவே சொன்னார். என்னென்னா, அவங்க ஊருக்கு அதிகமாக பொருள் அனுப்புறதுனால மோசமான நாடுன்னே ஒரு வெளிப்படையாக விமர்சனம் வச்சார். ஸோ ஏதாவது பண்ணணும், அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஆப்ரேஷன் சிந்தூர், அதில் வந்து எவ்வளோ போராடி பார்த்தாச்சு, 30 தடவை சொல்லியாச்சு, யாரும் கேட்குற மாதிரி இல்லை. நீங்கள் சொல்லி ட்ரேடுக்காகவோ இல்லை டாரிஃப்காகவோ பயந்து நாங்கள் நிறுத்தலை, நாங்களாம் நிறுத்தணுன்றத எல்லாருமே சொல்லியாச்சு. சாமானிய பேசல, அந்த நாட்களுக்கு இடையில எந்த ஃபோன் காலும் வரல, எந்த நாட்டோடையும் பேசல. அதாவது பதில் வந்து என்னன்னா, எந்த நாட்டோடையும் பேசல அப்படின்றது நேத்தி தான் சொன்னார் பிரதமர். சொன்ன உடனே அது ஒன்று இருக்கலாம். இன்னும் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் ஃபோன் கால் ரிப்போர்ட்டே சொல்றாரு, இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் யாரும் முக்கியமா யாரும் பண்ணல, முக்கியமான நீங்க சொல்ற ஆள் பண்ணல அப்படின்னு இது சொன்னது. அந்த ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ ஹெகிமோனின்னு ஒன்று இருக்கு யூஎஸை பொறுத்த வரைக்கும். முக்கியமாக யூஎஸ் பிரசிடென்ட்ஸாக இருக்கவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த மேலாதிக்க எண்ணத்தோடு தான் அவங்க எல்லாரோடையுமே பேசுவாங்க. அது வந்து கியர் ஸ்டார்மரை பொறுத்த வரைக்கும் மட்டும் கிடையாது, நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி, ஜி ஜின்பிங்காக இருந்தாலும் சரி, எல்லாரோடையும் அந்த மேலாதிக்கத்தோடு தான் அவங்க 1929-30 பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு கொஞ்சம் மட்டம் தட்டி வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் தான் நம்பர் 1, நாங்கள் தான் எல்லாத்துலேயுமே உலகத்தை நாங்கள் கட்டி ஆள்றோம், நாங்கள் தான் உலகத்தோட பெரிய எண்ணன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் டாலர் இருக்குது, டாலர் தான் வேர்ல்டு ரிசர்வ் கரன்சி. அந்த டாலரோடைய சுப்ரீமசி இருக்கிற வரைக்கும் நீ என்கிட்ட வந்து நிற்கணும், நான் படி அளக்கிறதுல தான் நீ வாழற. ஸோ இது வந்து எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும், அது இந்தியாவுக்கும் சேர்த்து. ஸோ இதுதான் அவங்களோட எண்ணம். அந்த எண்ணத்தில் இருக்கும்போது யூனிலேட்ரலாக 2 பேர் வேணும். ஒரு 2 பேர் பேசின, இப்போ நம்ம 2 பேர் பேசினா தான் ஒரு ஒப்பந்தம்னே வர முடியும். பேசவே இல்லை. இதை ஆப்ரேஷன் சிந்தூர் எப்படி நிறுத்தினேன்னு சொன்னார்ல, அதுதான் இது. அதோட எக்ஸாம்பிளாக தான் நம்ம இதை பார்க்குறோம். ஏன்னா இவர் சொல்லி நின்றுதுன்னா, இவர் சொல்லி டாரிஃபே ஒத்துக்கல, இதில் போகிறேன் நிறுத்த போகிறாங்க. ஸோ இது ஆனால் ஒரு எண்ணம் எப்படி இருக்குன்னா, நான் சொல்கிறேன், இது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மற்ற அரசியல்வாதிகளுக்கும் அமெரிக்காவில் இருக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்குமே இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, நான் ஒரு அசாதாரணமான சந்தர்ப்பமாக ஒரு விஷயம் இருக்குது. அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க இது. ஏன்னா மற்றவங்களும் இது பண்ணியிருக்காங்க. அதாவது ஜோ பைடனே இதை பண்ண மாட்டார், பாரக் ஒபாமா பண்ண மாட்டார், புஷ்ஷும் பண்ணியிருக்க மாட்டார், கிளின்டனும் பண்ணியிருக்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வெளிப்படையாக இவ்வளோ இந்த டைமில் பண்ண மாட்டாங்க. அதையும் மீறி அவர் பண்ணுறாருன்னா அவரே வந்து டீகப்பிள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, உலகத்தில் இருக்கிற எந்த நாடும் இப்போ அமெரிக்கா சொல்கிறத கேட்குறதா இல்லை. கோவிடுக்கு அப்புறமாவும் அப்புறமா வந்து இந்த ரஷ்யா உக்ரைனுக்கு அப்புறமாவும் இஸ்ரேல் காசாவுக்கு அப்புறமா யாருமே கேட்குற மாதிரி இல்லை. ஸோ ஏதாவது பண்ணி தான் நானோட சுப்ரீமசியை நிலை நிறுத்தணும் அப்படிங்கிற தேவை யூஎஸ்க்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த 25% டேக்ஸ் சொல்கிறேன். வேற எந்த நாடுகளும் இந்தியாவுடைய பொருட்களுக்கு இவ்வளோ வரி விதிக்கலையா? இல்லை, வரி விதித்தாலும் இது அமெரிக்கா அப்படின்ற நாடு வந்து நம்மளோட பெரிய ட்ரேட் பார்ட்னர். அந்த நாடோட கிட்டத்தட்ட வந்து நம்ம $80 பில்லியன் அளவுக்கு நம்ம ட்ரேட் வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ட்ரேட் பண்ணும்போது
ஒன்று நான் வந்து 25% மேலே போட்டு நான் விற்பேன் இன்னைக்கு மேலே. ஸோ ஒன்று நீ வேறு யார்ட்டாவது வாங்கிக்கோ. 2 விஷயம் தான் இருக்கும். ஒன்று நம்ம ட்ரேட் அடி வாங்குமானா ட்ரேட் அடி வாங்கும் உடனே, அதாவது மொத்தமாக அப்படியே ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்ற சொல்கிற அளவுக்கு கிடையாது. சில தொய்வுகள் இருக்கும். கிட்டத்தட்ட 0.5%, அதாவது 0.5% நம்மளுடைய ஜிடிபி அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எக்கனாமிஸ்ட்ஸ்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ 0.5%, 3/4% அளவுக்கு ஜிடிபி வந்து குறையும். இந்தியாவோட பொருளாதாரத்தில் ஜிடிபி குறையும். ஏன்னா இந்த இவ்வளோ ஏற்றுமதி இருக்குது. அவன் வந்து தனியாக ஆல்டர்னேட்டிவ் பார்க்கணும். முதல்ல அவனும் ட்ரேடு பார்க்கணும். இதில் 2 பேராலையும் முடியாதுன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது 2 பேருமே ஒரே நாளில் நீயும் நானும் நிறுத்த முடியாது, நீயும் வேறு இடத்துல வாங்குறதுக்கு நிறுத்த முடியாது. நீ வாங்குறதுனா வேறு எங்கேயாவது போனோன்னா சைனா கிட்ட தான் போகணும். சைனா கிட்ட போகிறன்றது எப்படின்னா, என்கிட்டேருந்து சைனா கிட்ட போய் வாங்குறன்றது எண்ணெயிலேருந்து எகிரி நேரம் நெருப்பில் குதிக்கிற மாதிரி, அதுலேயும் உடம்பு முழுக்க டீசலையும் பெட்ரோலையும் தடவின்னு குதிக்கிற மாதிரி. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நீ வந்து என்னை வந்து என்ன காயப்படுத்துறதுன்னு நினச்சி நீ இன்னும் பெருசாக காயப்படுத்திக்க. சைனா ஆல்ரெடி அவன் வந்து உன்னை வந்து எங்கே செக்கில் வைக்கலான்னு உட்காந்துருக்கான். ஸோ நீ இன்னும் ஒரு படி மேலே போய் அவங்ககிட்டயே நீ ட்ரேடை கொடுத்தீங்கன்னா நீ வந்து நீ தான் ஆப்ஷனே கிடையாது. இந்தியா அளவுக்கு ப்ரொடக்ஷன் கண்ட்ரிஸ் கிடையாது. நீங்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், ஆசியான் கண்ட்ரீஸில் போனீங்கனாலும் இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இமீடியட்டான உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் கிடைக்காது இங்கேருந்து போகிறது. ஸோ அதே மாதிரி இவங்க வாங்குகிற பொருள்லாம் வந்து இந்தியாவிலேருந்து சில இதெல்லாம் போயாகணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கும் சில பொருட்கள் அங்கேருந்து வரணும். ஸோ அது வந்து அதே மாதிரி பிரச்சனை. பொதுவாக அமெரிக்காலேருந்து என்னென்ன எலக்ட்ரானிக்ஸு ப்ளஸ் ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸு மோஸ்ட்லி இப்போ வந்து உலகத்தில் 2 கம்பெனி தான் வந்து ஏர்லைன் பார்ட்ஸ்லாம். ஏர்லைன்ஸுன்றது 2 தான் மெயினாக இருக்கிறது. ஒன்று போயிங், இன்னொன்று ஏர்பஸ்ஸு. ஸோ நம்ம எல்லாமே இப்போ ஓரளவுக்கு போயிங்லேருந்து ஏர்பஸ்க்கு நம்ம நகரணும்னு நினச்சாலும் இமீடியட்டாக பண்ண முடியாது. அதாவது சொல்ல வரேன். ஸோ நம்மளும் அவங்க கிட்டேருந்து வாங்குறதை நிறுத்த முடியாது. அமெரிக்காவுக்குள்ளேயே பிரச்சனை வரும். ஏன்னா பெரிய ஒரு கண்ட்ரி, அதாவது இப்போ China +1 பாலிசி போயிட்டுருக்கீங்க. சைனாவை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் பேசியாச்சு, கண்டபடி பேசியிருக்கீங்க. ஓகேவா? ஐரோப்பிய ஒன்றியத்தில் மொத்தமும் எல்லாரையும் பகச்சிக்கிட்டாச்சு சைனாவோட நீ ட்ரேட் பண்ணுறேன்ட்டு. இப்போ நீ திருப்பி சைனாவோட ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ சைனா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் இந்தியா கிட்டே இப்போ தான் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங்லேருந்து எல்லாமே இங்கே வந்திருக்கு. இவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பாலிசி வச்சுருந்தாங்க, Chip 4 கண்ட்ரிஸ்ன்னு பேர். 4 கண்ட்ரி மொத்தம் சிப் மேனுஃபேக்சரிங், அதாவது என்ன சொல்கிறது, இது நுண்கடத்தி செமிகண்டக்டர் டிவைஸ் இருந்து 4 நாடுகள் மொத்தம் தான் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த 4 நாடுகளுக்குள்ளேயே தான் அந்த ஆதிக்கத்தை வச்சுருப்பாங்க. USA, ஜப்பான், சவுத் கொரியா, அப்புறமா வந்து தைவான். இந்த 4 நாடுகள் இந்தியா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. இந்த பிரச்சனை வந்த பிறகு நான் சொல்கிறது வந்து ஒரு 10 வருடங்களாக இந்த Chip 4லேருந்து டைவர்சிஃபை பண்ணலாம், எங்கள் ஊர்லேயே ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரி அதுவும் கொஞ்சம் அதிகமாகவே மோடி கொடுத்தாச்சு. இங்கேயும் அவங்க ஊர்லேயும் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, இந்தியாலையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஃபோன்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு டைவர்சிஃபை பண்ணாங்க. இந்தியாவும் என்ன பண்ணிச்சு, 1986லேருந்து 87, 89க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிப் மேனுஃபேக்சரிங் ரொம்ப இறங்கணும். ஆனால் அப்போ இருந்த பொருளாதார நிலையும் இந்தியாவுடைய அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத காரணத்தினால நம்மளால் சிப் மேனுஃபேக்சரிங்குள்ளே போக முடியல. அந்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்தி இந்த 4 நாடுகள், நான் சொல்ல ஜப்பான், தென்கொரியா, தைவான், இந்த 3 நாடுகளும் நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சந்தை வந்து அமெரிக்காவில் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஐபி ரைட்ஸ் அவங்க வச்சுருக்காங்க, ப்ரொடியூஸ் இவங்க பண்ணுவாங்க. ஸோ அவங்களுமே நிறைய, டைவானுமே நிறைய ஐபி ரைட். ஸோ இப்படியே 4 பேர் அந்த ரிசர்ச் டெவலப்மெண்ட்டில் அவங்க நிறைய இறங்கிட்டாங்க. ஸோ இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுன்னா வேறு எங்கே போவீங்க? ஸோ நீங்கள் சைனா கிட்டே போக முடியாது. ஸோ வியட்நாம்னு சொன்னீங்கன்னா, இந்தோனேஷியான்னு சொன்னீங்கன்னா அவங்க கேட்கணும். நீங்கள் சொல்கிற நம்பரை யாராலையும் ஒத்துக்கவே முடியாதுங்க. அதாவது அமெரிக்கா சொல்கிற நம்பர், முக்கியமாக ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறது வந்து வாய்க்கு வந்து நம்பர் சொல்கிறாரு. காலையில் ஒரு சொல்கிறாரு, சாயங்காலம் அதை மாற்றி சொல்கிறார். நேற்று கூட இதெல்லாம் பேசிட்டு திருப்பி பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு திருப்பி பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து அவர் வந்து நார்மலாக இருக்காரா? ஜோ பைடன் நம்ம கேட்டுட்டு இருந்தோம், இவர் நார்மலாக இருக்காரா இல்லையான்ட்டு. இவர் வந்து என்ன நிலைமையில் இருக்காருன்னே புரியல. ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த இது இருக்குல்ல, அமெரிக்க செனட், நான் இதை கேட்குறேன், நீங்கள் இதெல்லாமே ட்ரம்ப் அப்படிங்கிறவர் சரியான நிலையில் இருக்கிறாரா, அவரே சொல்கிறாரா அப்படிங்கிறத தாண்டி அமெரிக்காவுடைய கட்டமைப்பு அதுதானே சொல்லுது, அது ட்ரம்ப் வழியாக சொல்லுது. அப்போ அமெரிக்காவுடைய கட்டமைப்பு, ஒரு பிரசிடென்ட்டுக்குன்னு ஒரு பவர் இருக்குது, அதுக்கு மேலே செனட்டுக்கும் காங்கிரஸுக்கும் பவர் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்குற செய்திகள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ட்ரம்ப் செய்யக்கூடிய செயல்களை அவர் கட்சிக்காரங்களே, அதாவது நான் சொல்கிறது வந்து குடியரசு கட்சிக்காரர்கள், அவங்க ஜனநாயக கட்சிக்காரர்கள் 2 பேருமே இவர் செய்கிறது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி உள்ள எதிர்ப்பு குரல்கள் எழுகின்றன அப்படின்ற ஒரு பேச்சு அடிபடுது.
இப்போ இவர் வந்து குடியுரிமை பிரச்சனையெல்லாம் கிளப்பினார் இல்லையா, அந்த கேஸ் எல்லாமே கூட பூமராங் மாதிரி திருப்பி வந்துட்டு இருக்கு. அவர் சொல்கிற எதுவுமே செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு அந்த லா வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் சொல்கிறதெல்லாம் செயல்படுத்த முடியாது, என்ன இருந்ததோ அப்படியே தான் இருக்கும். இவர் திருப்பி சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பார் கோர்ட்டில். ஆனால் அந்த இந்த சட்டமெல்லாம் மாறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இது வந்து இந்தியா மாதிரி ஒரு நாடும் இப்போ அடுத்தது சைனாவுக்கு 100%ன்றார். இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. சும்மா வாய்க்கு வந்து பேசலாம் நல்லா. நான் வந்து என்னை யாராவது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஏதாவது ஒரு நம்பர் சொல்லிகிட்டு இருக்க வேண்டியது தான். ஓகே, அந்த நம்பர்லாம் சைனாவோட சான்ஸே கிடையாது. சப்போஸ் அந்த மாதிரி உங்கள் நம்பர் போட்டு அதே நம்பர் அவன் திரும்பி சொன்னான்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சுது. நாம் 25 சொன்னாலுமே கஷ்டம்தான். நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்தியாவுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீ என்ன சொல்கிறியோ 25% சேர்த்து நான் அதை எம்ஆர்பியில் போட்டு நான் கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒன்று நீ என்கிட்ட வாங்கணும், இல்லைன்னா வேறு ஒரு இடத்துல போய் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் தேடணும். சோர்ஸ் தேடுற அளவுக்கு அமெரிக்காவுடைய பொருளாதாரம் இல்லை. இப்போ அமெரிக்கா உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதாரம், அமெரிக்கா மிகப்பெரிய கடனாளி நாடு. இது ரெண்டுமே இருக்குது. 36 ட்ரில்லியன் அளவு கடன் இருக்குது. அந்த கடனை திருப்பி கட்டணும். டிஃபால்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்காவுக்குள்ளே வந்து எந்த ஒரு பெரிய ஒரு இப்போ தயாரிப்பு தொழில் நிலம் கிடையாது. இன்னொன்று எந்த ஒரு முடிவுகளும் எடுக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க. ரெண்டாவது இவருக்கே எதிர்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வெறும் டெக் கம்பெனிஸ் வச்சுட்டு வண்டி ஓட்ட முடியாது. ஒன்று வேணால் பண்ணலாம், டெக் கம்பெனிஸை வச்சுக்கிட்டு நீங்கள் மிரட்டலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சாங்ஷன்ஸ் எப்போவுமே இருக்கிறது தான். ரஷ்யா மேலே 20,000 சாங்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஈரான் மேலே எத்தனை சொல்லவே வேண்டாம், இருக்கிற எல்லா சாங்ஷனையும் அவன் மேலே வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிற எல்லா நாடு மேலேயும் சாங்ஷன்ஸ் பண்ணணும். இவருடைய கணக்கு என்ன அப்படின்னா, டாலரை கை வைக்குது இந்தியா. வெளிப்படையாக சொல்கிறார் அவர். நேற்று என்ன சொல்கிறாருன்னா, டாலருக்கு ஒரு மாற்றாக டாலரை கேள்விக்குறியாக்கும் நிலையில் வைத்திருக்கிறது இந்தியா. இந்தியா, சைனா, பிரேசில், இந்த நாடு பிரிக்ஸ், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா ரெடி பண்ணுறதுக்கு இவர் முடிவு பண்ணிட்டார். இவர் வந்து அதுதான் உண்மை, ஓகேவா? ஆனால் இந்த நிலைமைக்கு யாரு காரணம் அப்படிங்கிற கேள்வியும் ஒன்று இருக்குது. பிரிக்ஸுன்ற கூட்டமைப்பு எதுக்காக வந்ததுன்னா, நம்மள அந்த இடத்துல உள்ள G7க்குள்ளே நம்ம போயிருக்கலாம், அந்த G7 பெருசாக்கிருக்கலாம், இல்லை G20யாவது ஒழுங்காக நடத்திருக்கலாம். நீங்கள் இப்போ கூட எந்த ஒரு பாயிண்டில் அவர் நெகோஷியேட் பண்ணுறாருன்னா, பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்தில் ஒரு அரகண்ட்டான ஒரு பிஹேவியராக தான் ஒரு இருக்கே தவிர, அமெரிக்கா வந்து ஒரு நண்பனாக ஈக்குவலாக நம்ம ஒரு சாவரின் கண்ட்ரி, உலகத்தோடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு, ஜனத்தொகை கொண்ட நாடு. இந்த நாட்டோட நீங்கள் டீல் பண்ணும் போது எப்படி டீல் பண்ணணும் நீங்கள்? அதுவும் இல்லாமல் சைனாவை வந்து பகச்சிக்கிறீங்க, ரஷ்யாவை பகச்சிக்கிறீங்க, இவங்க எல்லாம் கூட்டம் கிட்ட சேர்க்க மாட்டேன்றீங்க. அப்போ நீங்கள் இந்தியாவை எப்படி ட்ரீட் பண்ணணும்? சரி, இதெல்லாம் விட்டுடுங்க. நீங்கள் வந்து இந்த 25% டாரிஃபு இது இப்படி இருக்கட்டும். இன்றைக்கி ஜூலை 31, ஜூலை 20ஆம் தேதி வர வேண்டியது தேஜஸோடைய விமானத்தோடைய இன்ஜின் வரணும். சாங்ஷன் கிடையாது, ஆனால் இது இன்டைரக்ட் சாங்ஷனாக இல்லையா? எவ்வளோ நாளாக கேட்டுட்ருக்கோம், எத்தனை மாதமாக கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறேன். நான் திரும்பி சொல்கிறேன், வராது. தேஜஸுக்கு நீங்கள் தேஜஸ் அந்த விமானத்துக்கு இன்ஜின் வெளியிலேருந்து வாங்கினா தான் உண்டே தவிர, அமெரிக்காவிலிருந்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் 99.99% கிடையாது. ஆனால் அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. இப்படி இழுத்தடிச்சு இன்றைக்கி வரப்போகிறதில்ல. இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் நம்ம இது வரைக்கும் நியூஸ் கிடையாது ஏதாவது பேக்கேஜில் வந்திருக்குன்னு. தேஜஸோடைய இன்ஜின் இன்னி வரைக்கும் வரல. அப்போ ஜூலை மாதம் டெட்லைன் கட்டு, அப்போ ஆகஸ்ட் மாதம் வரும்னு சொல்ல போகிறாங்களான்னு தெரியாது. இப்போ 25% வச்சுருக்கீங்களே, இப்போ 25% போட்டு நீங்கள் அந்த இன்ஜினை கொடுப்பீங்களா? அப்போ இவ்வளோ நாள் ஏன் கொடுக்கல? அப்போ இவ்வளோ நாள் கொடுக்காததுக்கு நாம் தானே கேட்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் கணக்கில் எடுக்கணும்ல. ஸோ ஆக மொத்தத்தில் நீங்கள் டைரெக்டாக சாங்ஷன்ஸ் போடுவீங்க, இன்டெரக்டாக சாங்ஷன்ஸ் போடுவீங்க, டைரக்ட் டாரிஃப் போடுவீங்க, இப்போ இன்டெரக்டாக டாரிஃப் ஏற்றுவீங்க. ஸோ எதையுமே எங்கள் கூட கன்சல்ட் பண்ண மாட்டிங்கன்னா இந்தியா வந்து முடியாதுன்னு சொல்லும். அவ்வளோதான். அவ்வளோ ஒரு பெரிய பவர்ஃபுல் ஸ்டேட்டில் இந்தியா இருக்குதா? ஏன்னா ட்ரம்ப்பு பல முறை சொல்கிறாரு 29 டைம்ஸ் 30 டைம்ஸ் அப்படிங்கும்போது கூட ராங். இப்படி இப்போ பிரதமர் சொல்லும்போது கூட எந்த வெளிநாட்டு தலைவரும் பேசலை அப்படிங்கிறாரு. ட்ரம்ப் பேசலை அப்படின்னு டைரெக்டாக சொல்ல முடியல. அப்போ இதுக்கு எப்படி இந்தியா கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கும்? ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் வந்தது, அந்த செய்தித்தாள் நிறுவனத்தில் வந்து ஒரு செய்தி என்னென்னா, லீ குவான் யூ அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். அதாவது என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஆர் நாட் டீலிங் வித் அன் எனிமி, வி ஆர் டீலிங் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூபிடிட்டி. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட். லீ குவான் யூவோடைய நிறைய கோட்டபிள் கொட்டேஷன்ஸில் ஒரு நல்ல கோட்டபிள் கொட்டேஷன் அப்படின்றது வந்து இதுதான். ஸோ நம்ம வந்து எதிரியை கூட நம்ம ஈஸியாக டீல் பண்ணிடலாம், நண்பனின் முட்டாள்தனத்தை சரியாக கையாள முடியாது. அந்த சமயத்தில் ஒரே ஒரு விஷயம் தான் நம்மளால் பண்ண முடியும், அமைதியாக இருக்கிறது மாத்திரம்தான். அதுதான்
பிரதமர் பண்ணார். நான் வந்து 146 கோடி மக்கள் சார்பாகவும் பிரதமருக்கும் இராணுவ அமைச்சருக்கும் வெளி விவகாரத்துறை அமைச்சருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் மன்னிப்பு தான் கேட்க முடியும். ஏன்னா பர்சனலாக கேட்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்கள கொண்டு போய் வச்சுருக்காங்கல்ல, பார்லிமெண்ட்டில் வந்து திருப்பி கேட்குறாங்கல்ல, அது கேட்குறதே தப்பு. ஏன்னா பிரதமர் அலுவலகத்துலேருந்தே சொல்லிட்டாங்க. இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க, எதிர்க்கட்சிகள் என்ன எதிர்பார்க்குறாங்க, அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அலுவலகம் என்ன எதிர்பார்க்குது, உலகத்தில் இருக்க எல்லா நியூஸ் ஏஜென்சியும் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, மோடி அவர்கள் டைரெக்டாக ட்ரம்ப் என் கூட பேசலைன்றது சொல்கிறோன்னு எதிர்பார்க்குறாங்க. கரெக்டாக யூ வாண்ட் பிளட்ல. ஸோ அதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே. அது எதுக்கு நான் சொல்லணும்னு கேட்குறேன். அது எதுக்கு பிரதமர் சொல்லவே, இதுவே அசிங்கம். நம்ம வந்து நம்மளோட பிரதமரை கைவிட்டு விட்டோம், இதுவே அவருக்கு அசிங்கம். நாடாளுமன்றத்தில் கொண்டு வராங்க, அது தேவையே இல்லை. அது எதுக்கு நம்ம பண்ணணும்? நம்ம பிரதமரை நம்ம ஏன் கைவிடணும்னு கேட்குறேன். பிரதமர் மீது நம்பிக்கை வைக்கணும். பிரதமர் அவரே எதுக்கு அதை சொல்லணும்? இப்போ நான் பேசலைன்றதை ஒருத்தர் சொன்னால் போதும், அவர் பக்கத்தில் வச்சுட்டு ஒருத்தர் சொன்னால் போதும், அவரே சொல்லணுமா? இப்போ அடுத்தது பிரதமரே என்ன சொல்லணும்னா, ட்ரம்ப்போட நான் பேசலை, ட்ரம்ப் எனக்கு ஃபோன் பண்ணல, இதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ அவங்க எதிர்பார்க்குறத நம்ம கொடுக்கணுமா? ஸோ அப்போ அந்த மாதிரி நிலைமையில் நம்ம ஏன் நம்ம பிரதமரை விட்டு கொடுக்கணும்னு கேட்குறேன். அவன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான், அந்த நாட்டோட ஊடகம் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். உலகத்தில் இருக்க எல்லா ஊடகங்களும் தே வாண்ட் சம்திங் டு ஹேப்பன் லைக் திஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஏன் நம்ம பிரதமரை வந்து அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கணும்னு கேட்குறேன். ஸோ அதுவே தப்பு, நம்ம பண்ணியிருக்கவே கூடாது. அது பிரதமர் இப்போவும் சொல்கிறேன், பிரதமர் எவ்வளோ டீசெண்டாக நடந்துக்க முடியுமோ அவ்வளோ டீசெண்டாக நடந்துட்டுருக்காரு. அவர் பிரதமராக அடைஞ்சதுக்கு நம்ம பெருமை தான் படணும். உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக சொல்கிறது என்னென்னா, இவ்வளோ நடந்த பிறகும் அவர் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேங்கிறாருல, அது சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்போது? சொல்லாமல் இருக்கிறதுக்கு தான் பவர் வேணும். இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்தது. அமெரிக்காவில் பிரதமர் அவர்களும் ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களும் ஒன்றா பக்கத்தில் நின்று ஜாயின்ட் கான்ஃபரன்ஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கும்போது அமெரிக்காவோட ப்ரெஸ் ஏஜென்ட் ஒருத்தர் கேட்குறாரு, பிரசிடென்ட் பைடன் பிரசிடென்ட் ட்ரம்ப் டிஃபரன்ஸ் சொல்லுங்க, யாரோட நல்லா இருக்குன்னு கேட்குறாங்க. அமைதியாக இருந்தார். உடனே நம்ம ஆளுங்க என்ன எழுதுனாங்கன்னா, பிரதமருக்கு இங்கிலீஷ் புரியலன்னு. அவருக்கு இங்கிலீஷ் புரியாமல் இல்லை, அவருக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியும், ஆனால் அது சொல்வது அது கரெக்ட் கிடையாது. ஏன்னா அந்த நாட்டோடைய பிரதிநிதி, அந்த நாட்டோடைய ஜனாதிபதிகள் 2 பேர் கூட நான் வேலை பார்த்துருந்தாலும் அந்த நாட்டோடைய தலைமை பீடம் அப்படின்றது தான் நான் மதிக்கணும். ஸோ அந்த மதிப்பு மரியாதை கொடுத்து தான் அவர் சைலண்ட்டாக இருந்தார். நல்ல வேலை ட்ரம்ப் வாங்கி இதுக்கு நாம் அவர் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு. ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா எந்த சமயத்தில் அமைதியாக இருக்கணுமோ அந்த சமயத்தில் அந்த அமைதி நிறைய விஷயத்தை ஜெயிச்சு கொடுத்துது. இப்போவும் அதே தான் சொல்கிறேன். பிரதமர் வந்து ட்ரம்ப் விஷயத்தில் பேசாமல் இருக்கிறது, இந்த பேர் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. இதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதை நம்ம கொடுக்கவே கூடாது கடைசி வரைக்கும். ஏன் அப்போது ஆப்போசிட் பார்ட்டி ஒரு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க? அவங்களுக்கு தெரியாதா? ஒருவேளை அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியா ஒரு கண்டனம் தெரிவிக்குதா அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் நாடு திரும்ப வேண்டியது இருக்கும், அவங்களுக்கு அங்கே பிரச்சனை. அதுதான் பிரச்சனை, அதை தான் அவர் எதிர்பார்க்குறாரு இப்போதைக்கு. இல்லை அப்படிங்கிறது ஆப்போசிட் பார்ட்டிஸ்க்கு தெரியாதா? தெரிஞ்சது தான் அவங்க தான் பண்ணுறாங்க. அப்போ ஜனங்க பார்த்துட்டு தானே இருக்காங்க, நம்மளோட நாட்டு ஜனங்க தானே பார்க்குறாங்க. பார்லிமெண்ட்டில் நடக்குது, லைவில் தானே ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய குடிமக்களை திரும்ப நிற்க வச்சு பெருசாக டார்கெட் பெயிண்ட் பண்ணுறது யார்? இந்த இடத்துல அம்பு அடின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் தானே பண்ணுறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களை பாதுகாப்பாக வைப்பதற்கும் அவர்களுடைய வாழ்க்கை தரம் அப்படியே இருப்பதற்கும் பிரதமர் மோடி அவர்கள் எவ்வளோ வேலை செய்யணுமோ செய்கிறாரு. அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ட்ரெயின் எடுத்துன்னு போய் குயில விடுறேன்ற மாதிரி ஒரு மூவ் எடுக்கிறாங்க. அப்படின்னா ஜனங்க தானே பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த வாட்டி எலெக்ஷன் போது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்ல முடியாது. இவங்க ஜனநாயக நாட்டில் இப்போ இவங்க பண்ணுறது சரியாக தப்பான்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். ஆனால் இதை செய்கிறது நாம் வந்து எந்த மாதிரி பார்க்குறோம் அப்படின்றதான் ஒரு விஷயம். இதில் ஜனாதிபதி அவர்கள், அதாவது அமெரிக்க ஜனாதிபதியை எதற்கு தேர்ந்தெடுத்தாங்க? அமெரிக்காவுக்குள்ளே இருக்கக்கூடிய உள் விவகாரங்களை பார்க்கறதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க. அமெரிக்காவில் உள்ள பிரச்சனை இல்லையா? நேற்று கூட மேன்ஹாட்டனில் கன்ஷூட் நடந்தது, ஓகேவா? ஒரு போலீஸ் ஆஃபீஸர் செத்து போயிட்டார், கிட்டத்தட்ட 6 பேர் என்னமோ இதுவானாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் அவர் பார்க்கணும்ல, கன் கல்ச்சர் அவங்க ஊரில் இருக்குல்ல, அதை பார்க்கணும். கலிஃபோர்னியாவில் பிரச்சனை இருக்குது. ஸோ உள்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர்ன்றாங்க, டாலர் விழுந்துருன்றாங்க, இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் அவர் ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்தாங்க. அவரை வந்து அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வரும், அந்த சமயத்தில் தீர்த்து வைன்றதுக்காக அமெரிக்கா மக்கள் தேர்ந்தெடுக்கலை. அந்த வேலையை அவர் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம பிரதமர் மோடி அவர்களை எதற்கு தேர்ந்தெடுத்தோம்? நம்ம இந்தியாவை பாதுகாப்பாக வைப்பதற்கும், இந்தியாவில் மக்களும் உள்ளே இருக்கிற மக்களையும் வெளியே இருக்கிற மக்களையும் பத்திரமா பாதுகாக்குது. அமெரிக்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல, எதுக்கு நீங்கள் எங்ககிட்ட வரீங்கன்ற கேள்வியை நாம வைக்கலாம். ஆனால் பிரதமர் வைக்கணும்னு அவசியம் இல்லை.
நீங்களும் நானும் இதை பற்றி இங்கே டிவிலையோ எல்லாம் பேசலாம், தப்பு இல்லை. பார்லிமெண்ட்ல ஒரு அது பேசணும்னு அவசியம் இல்லை. அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எதிர்கட்சிகளும் அமெரிக்காவுடைய சில ஆர்கனைசேஷன்ஸும். இதை காரணமாக வைத்து பின் காலத்தில் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு செக் வைக்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதுலேருந்து நம்மளை எல்லாரையுமே சேர்த்து தான் ஒரு அந்த மௌனம் காப்பாற்றிருக்கிறது. இந்த புரிதல் கூட இல்லை அப்படின்னா எனக்கு எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல. ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் இந்தியாவின் வளர்ச்சியும் இருக்குது, இந்தியாவின் பாதுகாப்பும் இருக்கிறது. ஆனால் இதே வந்து நீங்கள் திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அமெரிக்கா மக்களே அவருக்கு பதில் கொடுப்பாங்க. ஏன்னா அமெரிக்கா ஆமாம் சிறப்பாக கவனிப்பாங்க அவங்க. அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அமெரிக்கா அப்படின்ற நாடு வந்து மக்களுக்கு முழு உரிமையும் இருக்கிறது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஊரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அதுவும் ஜனநாயக நாடு. சும்மா நீங்கள் வந்து உள்நாட்டில் எல்லா பிரச்சனையும் பண்ணிவிட்டு வெளிநாட்டில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டேன்னு சொன்னீங்கன்னா வண்டி ஓட போகிறதில்ல. ஸோ நீங்கள் உள்ள ஃபேக்ட்ரி கட்டுங்க, நீங்கள் எல்லாத்தையும் உள்ளே மாற்றுங்க, அதுக்கான ஆளுங்க இருக்காங்களான்னு முதல்ல பாருங்கள். வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு லாட்டின் அமெரிக்காவிலேருந்து, இந்தியாவிலேருந்து, சைனாலேருந்து வரணுன்றீங்க. படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. கல்வியில் மாற்றம் இருக்குது அமெரிக்காவில். கல்வியில் ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, நம்ம ஊரில் ரிசர்வேஷன் இருக்குன்ட்டு. அந்த மாதிரி சில இடத்துல வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் என்றால் சில சப்ஜெக்ட் நீங்கள் எடுக்கவே வேண்டாம், ஆனால் நீங்கள் பாஸ் பண்ணிடலான்ற சிஸ்டத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அது எதுக்கு கொண்டு வந்துடுறாங்க, நான் அவங்களோட ஆராய்ச்சிக்கே விட்டுடலாம். ஸ்டெம்மில் இந்தியர்களும் சைனாக்காரங்களும் வரக்கூடாதுன்றது நீங்கள் ரொம்ப குறிப்பாக இருக்கீங்க. ஸோ இது ஏன்? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அமெரிக்கா பக்கம் வைக்கப்படலாம். ஆனால் இந்தியா வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ஸோ சில விஷயங்கள் அமைதியாக இருப்பது நல்லது. அந்த அமைதியை பிரதமர் கைப்பிடிக்கிறார் அப்படின்றது தான். நிறைய விஷயங்கள் ட்ரம்புக்கு இருக்கக்கூடிய சிக்கல், அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல், அதை மறைக்கிறதுக்கு அவங்க செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு நிறைய டீட்டெயில் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.